தளபதி 69 டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய், பூஜா ஆக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர ரெடி ஆகிட்டே இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் திரைப்படம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதெல்லாம் அதை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வருத்தமா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு செலிப்ரேஷன் இருக்காது அப்படின்றது. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி படம். இது கண்டிப்பா வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்கும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒன் லாஸ்ட் சாங் அப்படின்ற மாதிரி அதுலயும் ஒன் லாஸ்ட் சாங்கா அப்படின்றதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கடுப்பு. நம்ம அனிருத்துடைய மியூசிக்ல நம்ம அசல் கோலாரோடைய லிரிக்ஸ்ல ஒரு பாடல் இப்போதைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த தளபதி 69 எப்ப வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். ப்ரொடக்ஷன் தரப்புல அபிஷியலாவே சொல்லிட்டாங்க அக்டோபர் மாதம் 2025 தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அது ஆயுத பூஜையா இல்ல தீபாவளியா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இப்ப அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு தான் இந்த படம் வரப்போதாமா. பல வருடங்கள் கழித்து நம்ம தீபாவளியா இப்போதைக்கு தளபதி தீபாவளியா இப்போதைக்கு கொண்டாட போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மெர்சல் அந்த தீபாவளி தான் இங்க ஒரு தாறுமாறான தீபாவளி. நான் அந்த தீபாவளியை என்னால மறக்கவே முடியாது. அன்னைக்கு ஃபுல்லா தியேட்டர்ல இருந்தது. டிக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட 10 நாளா டிக்கெட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். டிக்கெட்டே எங்கேயும் கிடையாது. புக்கிங்கும் ஓப்பன் ஆகல. எப்படா ஓப்பன் பண்ணுவீங்க? காலையில தியேட்டருக்கு போனா ஈவினிங் வரைக்கும் தியேட்டர் வாசல்லே கிடக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்த ஒரு திரைப்படம், ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் எல்லாமே நல்லா ஒரு அந்த தீபாவளியே ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனா அமைஞ்ச ஒரு தீபாவளினா அது மெர்சல் தீபாவளி மட்டும்தான். அதுக்கடுத்து இப்பதான் தீபாவளியா நம்ம தளபதி தீபாவளி கொண்டாட போறோம். பிகில் வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பிகிலை விட ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்த ஒரு திரைப்படம் மெர்சல். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி ட்ரீட்டா இந்த படம் இப்ப தீபாவளிக்கு வரப்போகுது. அது எப்படி இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தரா திரைப்படம் இப்போதைக்கு அக்டோபர் 2 அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அது ஒரு கனடா படம். இப்ப தளபதி 69 படத்துடைய தயாரிப்பாளர் ஒரு கனடா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவர். ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா ஒரு தீபாவளி தான் இப்போதைக்கு ஓகே பண்ணி தீபாவளி கொண்டு வர போறாப்ல. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போதைக்கு ரொம்ப பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாலையா நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த பகவந்த் கேசரி படத்துடைய இந்த படம் அபிஷியல் ரீமேக், அவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கடுப்பா இருக்கும். அது என்னன்னா, அந்த படத்து கூட இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட்ல ஒரு சில சீன்ஸ் மெர்ஜ் ஆகுதாமா. அதனால எதுக்கு நம்ம ரைட்ஸ் வாங்கிறோம் சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. மற்றபடி பகவந்த் கேசரிக்கும் இந்த தளபதி 69க்கும் எந்த விதமான சம்பவமும் கிடையாது. ஒரு சில சீன்ஸ் இப்போதைக்கு அந்த படத்து கூட அப்படியே லிங்க் ஆகுற மாதிரி அந்த மாதிரி இருக்காமா. அதனாலதான் அந்த ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களே தவிர கதை அது கிடையாது. இது வேற விதமான கதை. பொலிட்டிக்கல் எல்லாமே சேர்ந்த ஒரு பயங்கரமான த்ரில்லர் ஆக்ஷன் திரைப்படம். டெஃபினட்டா பயங்கரமா இருக்க போகுது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.